அர்ஜுன், இனிமே உன்னோட கனவுல மனசுல இந்த அமிர்தம் மட்டும்தான் இருக்கணும். இந்த நேரத்தில் அமிர்தம் இங்க வந்திருக்காங்கன்னா அது நிச்சயமா என்கிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கும். அதோ பார் பினாக்கா, நம்ம எதிரி, நம்ம காமதேனு நம்மளை தேடி வந்தாச்சு. வந்தாச்சு பினாக்கா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்கிட்ட நாகமணி இருக்கிறத நான் மறந்துட்டேனே. நான் எதிர்த்து நின்னே ஆகணும். பரவாயில்லையே, இந்த பினாக்கா முன்னாடி நிக்கிற தைரியம் வந்துருச்சா உனக்கு? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட இருக்கிற நாகமணி அது என்னோட சொத்து. அந்த நாகமணி யாருடைய சொத்துங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன இது? இவ்வளவு நாள் கோழையா இருந்தவனுக்கு இன்னைக்கு என்ன இவ்வளவு தைரியம்? அங்க என்ன நடக்குது? என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ. நாகமணி என்கிட்ட இருந்து எப்படி பறிக்கிறேன்னு நானும் பார்த்தேன். என்ன இந்த பினாக்கன் கிட்டே சவால் விடுறியா? என்னுடைய சக்தியை இப்ப பார். வேண்டாம், அங்க ஏதோ ஆபத்து இருக்கு. அப்படியே திரும்பி வந்துடு, வந்துடு, வந்துடு. எனக்கே சவாலா? இப்ப பார். வேண்டாம், அங்க ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு, வந்துடு. உன்னால முடியாது, வந்துடு, வந்துடு. நாகமணி, எனக்கு தொல்லை கொடுக்கிற இந்த தீய சக்தி இந்த நிமிஷமே அழிஞ்சு போகணும்.
என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? நான் நினைச்சதுக்கு மாறா தலைக்கீழால இங்க நடக்குது. ச்சே, என்ன பண்றது? நாகமணி, நாகமணி! வாடா, மூளைகளை உனக்கு குழம்பி போயிடுச்சா? ஏன் ராத்திரி வேளையில தனியா போற? அதுலண்ணா கொலுசு சத்தம் அமிர்தா வந்த மாதிரி. அதெல்லாம் வெறும் பிரம்மடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அமிர்தா தானே எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. ஆமா, நான் தான் அமிர்தா. வாழ்க்கை பூரா உன்னை பிரம்மையில தள்ளுறதுக்காக வந்திருக்கிற அமிர்தா. ஏன் பைத்தியக்காரத்தனமா பேசுற? கொலுசு சத்தத்தோட வர்றதுக்கு அமிர்தா என்ன பேயா? நான் எப்பவும் உன்னை பொறுத்த வரைக்கும் பேயா தான் இருப்பேன் அர்ஜுன். என்னோட நினைப்பிலேயே உன்னை ஒரு பைத்தியக்காரனாக்குறேன். அண்ணா, அவங்க பேய் இல்ல, தேவதை. ச்சே, எனக்கு அவங்க தேவதை. அவங்க கொலுசு சத்தம், அவங்க மூச்சு காத்து, அவங்க நடமாட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிரும்ண்ணா. என் மனசு சொல்லுது, என் மனசுக்கு நல்லா தெரியும்ண்ணா, அது கண்டிப்பா அமிர்தா தான். எனக்கும் இதுதான் வேணும் அர்ஜுன். உனக்கு எல்லா பக்கமும் நான் தான் தெரியணும். எப்ப பார்த்தாலும் இந்த அமிர்தாவையே நினைச்சுக்கிட்டு நீ பைத்தியக்காரனாகணும். அர்ஜுன், இத பார், நான் சொல்றத கேளு. சரி விடு, அது அமிர்தானே நம்ம வச்சுக்கலாம். ஆனா நீ எதுக்கு அங்க போன? இனிமே நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் மயூரிய பத்தி தான். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல மயூரிக்கு உனக்கு கல்யாணம். ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் உனக்கும் சர்ப்பதோஷம் இருக்குன்னு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா வெளியில போய் அமிர்தா அமிர்தான்னு புலம்பி ஏதாவது ஏடா கூடமா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மையில இருந்து நீ வெளியில வர்றதுதான் நல்லது. சொல்றது புரியுதா? உனக்கு நல்லது நடக்க நான் விட மாட்டேன். என் நினைப்புல பைத்தியமாக போற ஓ மூலமாவே இந்த மொத்த குடும்பத்தையும் வேரோடு அழிக்கலன்னா நான் நாகராஜாக்கும் நாகராணிக்கும் பிறந்த பொண்ணு அமிர்தா கிடையாது. பாத்துக்கிட்டே இரு அர்ஜுன், நீதான் என்னோட முதல் பலி. புரிஞ்சுக்கேடா அண்ணா. அது அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த நேரத்துல எங்க வெளியில போனீங்க? அது 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 நாங்க வாக்கிங் போயிருந்தோம் மயூரி, அவ்வளவுதான். இந்த நேரத்துலயா? விசித்திரமா இருக்கே. ஆமா மயூரி, அது ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. என் ரூம்ல ஏசி வேற வேலை செய்யல, அதான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டோம். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல மயூரி, ப்ராமிஸ். வேணும்னா அண்ணாவை கேளு, சொல்லுண்ணா. ஆமா மயூரி, இவன் சொல்றது உண்மைதான். சும்மா அப்படியே வாக்கிங் போயிருந்தோம், சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்ததுல அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே மயூரி, நீ போய் தூங்கு. குட் நைட். வாடா. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த மயூரியை ஏமாத்துறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு ஆட்டம் போடணும்னு தோணுதோ அதை இப்பயே போட்டுக்கோங்க. ஏன்னா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஏன் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாருங்க. போதுண்டா சாமின்னு தெரிச்சு ஓடுவீங்க. இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. விஷ்ணு தனியா வருவான்னு நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போச்சு. இல்ல, அவன் வரும்போது நாகமணியை கொண்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா பினாக்காவை அவன்கிட்ட அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பெரிய தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. நாகமணியை நான் அடையறதுக்கு நான் வச்சிருந்த ஒரு ஆபத் பாந்தவன் கூட இப்ப அழிஞ்சிட்டான். இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? அவன்கிட்ட நாகமணி இருந்தா என்ன கூட அவன் சாம்பலாக்கிடுவான்.
நாகமணி அவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனோட நிழலை கூட என்னால நெருங்க முடியாது. ஏன்னா அவன் நினைச்சா என்ன கூட நெருப்புல போட்டு பொசுக்கிடுவான். இல்ல இல்ல, அப்படி ஆகக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. விட்டா அவன் என்ன கூட நிர்மூலமாக்கிடுவான். நாகமணியை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்ட எனக்கு இப்ப அந்த நாகமணி என்ன தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. இல்ல இல்ல, நான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா எனக்கு அழிவு நிச்சயம். அதனால நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அவனை ஏமாத்தி அந்த விஷ்ணு கிட்ட இருக்கிற அந்த நாகமணியை நான் எப்படியாவது பறிச்சாகணும். அதுதான் சரி. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவும் தெரியாத மாதிரி இருந்துட்டா அதுதான் புத்திசாலித்தனம். ஜெய் மகாகாளி. வணக்கம் பாபா. வந்துட்டியா விஷ்ணு? வா. ஏன் இவ்வளவு தாமதம்? வரும்போது வழியில ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்ல பாபா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும், உட்கார். என்ன விஷ்ணு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாபா, என்னமோ எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். பூஜையை ஆரம்பிக்கலாமா? சரி பாபா, ஆரம்பிக்க. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. இந்த காஃபி குடி. அம்மா, நீங்க ரூம்க்கு கொண்டு வந்தீங்க, நானே கீழே வந்திருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுல என்னமா சிரமம் இருக்கு? அமிர்தா, என்ன யோசிச்சிருக்க? எதை பத்திமா? அதாம்மா, அர்ஜுன் விஷயத்தை பத்தி. அத பத்தி யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் ஒரு முறை முடிவெடுத்த எடுத்ததுதான், அதுல மாற்றமே இருக்காது. இல்லம்மா, அர்ஜுனுக்கு அங்க ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. இந்த நேரத்துல நீ இப்படி சொன்னா எப்படிமா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? இதோ பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலம்மா. நீ எப்படியாவது உன் மனசை கொஞ்சம் மாத்திக்க பாருமா. மனசை கல்லாக்கிக்கிட்டு எப்படியாவது அர்ஜுன மறந்துட அமிர்தா.
நாங்க உனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யோசிச்சு பாருமா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் அர்ஜுனை மறந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் அர்ஜுனை மறந்துடுறேன். ஆனா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அமிர்தா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாம்மா, இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது அர்ஜுனை மட்டும்தாம்மா. அம்மா, நான் அர்ஜுனை காதலிக்கிறேம்மா. அத உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா அதுக்குள்ள காலம் கைமீறி போயிடுச்சு. அவருக்கு வேற பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அதனாலதான் அமைதியா இருந்தேன். அதுக்குன்னு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா அது உங்க கற்பனை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படியே காலம் பூரா உங்க கூட சந்தோஷமா இருந்துடுறேன். ஆனா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி இல்ல அமிர்தா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மா, நீங்க எதுவும் யோசிக்காதீங்கம்மா. யார் யார் விதியில யார் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கும். உறவுகள் எல்லாம் ஆண்டவனோட விருப்பம். நாம் அதுக்கு கட்டுப்பட்டாகணும்ல. நான் இப்போ காஃபி குடிக்க போறேன். நீங்க நிம்மதியா போங்க. ஆ சரி, ஓகே ஓகே, அதான் சரின்னு சொல்லிட்டேனே. பாய். என்னங்க, கல்யாணம் நெருங்கிடுச்சு, இன்னும் இன்விடேஷன் கார்டு அடிக்கவே இல்லையே. கவலைப்படாத ஏமா, காலையில தான் பிரிண்டர் வந்து கார்டு டிசைன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். வா பார்த்து செலக்ட் பண்ண. ஓ அப்படியா? எங்க? ஓ, என் கல்யாணத்தப்ப இப்படி பார்த்தது எல்லாம் மறந்தே போயிடுச்சு. வாங்க வாங்க. இத பாருப்பா, பெரியவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சம்பிரதாய பிரகாரம் தான் ஒரு கார்டு செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க பிசினஸ் ஆளுங்களுக்கும் கொடுக்கறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். அத கூட பாட்டி, உங்களுக்காக ஸ்பெஷலா காஞ்சிபுரம் சாரி மாதிரி இருக்கிற கார்டை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? எப்பவுமே உனக்கு விளையாட்டு தானா? போடா. அப்படின்னா அத்தை ஒண்ணு பண்ணலாம். நாம 2 பேரும் ட்ரெடிஷனல் டிசைனை செலக்ட் பண்ணலாம். பசங்க ட்ரெண்டி டிசைனை செலக்ட் பண்ணட்டும். சரி, இந்த டிசைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அத்தை. இத பாருங்க, இதுவும் நல்லா இருக்குல்ல? பிரதர், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் டீம் ஓரியன்டட் கார்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியாடா, டிஃபரெண்டா இருக்கும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு இந்த செலெக்ஷன் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. நான் எப்பவுமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். எவ்வளவு வேணும்னு கேளுங்க, பணத்தை கொடுக்குறேன். ஐயோ பாத்தீங்களா, இந்த பரபரப்புல ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். அர்ஜுன், அர்ஜென்டா ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வேண்டியது இருக்கு. நீ விக்ரம் வீட்டுக்கு போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆஹா, டெசர்ட்ல மாட்டிட்டவனுக்கு தேன் கூடமே கொடுத்த மாதிரி இருக்கு. சூப்பர். என்னப்பா இது? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவன் எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்ல, கல்யாணம் ஆக போற பையனை இப்படி வெளியில எல்லாம் சுத்த விடக்கூடாதுப்பா. இவனுக்கு அண்ணனா இல்ல வில்லனா? பிரதர், இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு விட்டு கொடுத்துருனா? இல்ல கருணா, அர்ஜுனை போயிட்டு வரட்டும். என்ன இருந்தாலும் அர்ஜுன் அவங்க கிட்ட வேலை செஞ்சவன் தானே. அவங்க கிட்ட நல்லா பழகி இருக்கான். அதுவும் இல்லாம வேலை விட்ட பிறகு அந்த பக்கம் இவர் தலை வச்சு படுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போய் பேசிட்டு தான் வரட்டுமே. வாவ், தேங்க்ஸ் அப்பா. தேங்க் யூ so much. சரிடா. கருணா, நம்ம 2 பேரும் போய் பிரிண்டிங் வேலையை முடிச்சுட்டு வரலாம். அர்ஜுன், நீ சீக்கிரம் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிப்பா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இவன் அங்க போய் என்னெல்லாம் கலாட்டா பண்ண போறானோ.
ராஜராணி, ஒவ்வொரு அடியிலையும் என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருந்த இல்ல, எத்தனை நாளைக்கு உன்னுடைய ஆட்டங்கள் செல்லுபடியாகும் நானும் பார்க்கறேன். உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்ட சரிசமமான ஒரு ஆளை வரவழைக்க போறேன். ஆமா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் வெட்டணும். அதே மாதிரி பாம்ப வச்சுதான் சாகடிக்கணும். ஜெய் மகாகாளி.